ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜனனி சக்தி சீரியலில் ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான எபிசோட் வந்திருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? ஜனனி, தர்ஷினி, பார்கவி, தர்ஷன், நந்தினி எல்லாரும் மாடியிலேருந்து வேகமாக கீழே இறங்கி வந்து அன்புக்கரசி இருக்கிற ரூம் கதவை தட்டுறாங்க. கரிகாலன் இடையில பேச ஜனனி கோபமாக கரிகாலனை பார்த்து உன்னோட வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்போது அன்புக்கரசி கதவை திறந்துட்டு வெளியே வந்து ஏன் எல்லாரும் என் கதவை வந்து தட்டுறீங்கன்னு கேட்க, நான் கூட உன்னை ஐயோ பாவம்னு நினச்சேன். ஆனால் உன் உடம்பு மனசு ஃபுல்லாக ஒரே விஷமாக இருக்குது அன்புக்கரசி. நீ இந்த வெயிட்டை விட்டு உடனே வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முல்லை அப்படியெல்லாம் போக முடியாது, மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல, ஜனனி முல்லையை ஓங்கி ஒரு அரை கன்னத்தில் விட்டுட்டு அன்புக்கரசி கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார் ஹாரன் அடிக்குது. கார்லேருந்து ஞானம், குணசேகரன், கதிர் 3 பேரும் இறங்கி வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே வந்து குணசேகரன் ஜனனியை கண்டபடி திட்டிட்டு அன்பை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இது ஒரு புறம் இருக்க, ராமேஸ்வரத்தில் சத்தியும் கண்ணப்பனோட அப்பாவும் ஆட்டோவில் கிளம்பி தனுஷ்கோடியில் கண்ணதாசன் அப்படிங்கிறவங்கள பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த கண்ணப்பனோட அப்பா ஏன் சத்தி ஒரே யோசனையாக இருக்க என்னன்னு கேட்க, சத்தி அதுக்கு எங்கள் குடும்பத்தில் இன்னும் என்னென்ன ரகசியம் ஒளிஞ்சிட்ருக்குன்னே தெரியலைங்க ஐயா அப்படின்னு சத்தி சொல்கிறான். குணசேகரனோட ஆள் சத்தியோட ஆட்டோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். ஜனனி, நந்தினி எல்லாம் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ குணசேகரன் ஏன்னு ஜனனியை வழிமறித்து உன் புருஷனை ஒழுங்காக வீட்டுக்கு வர சொல்லு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜனனி என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்க, நான் யானை எல்லாத்தையும் ஒரே மிதி தான் அடிச்சிடுவேன்னு கத்துறாரு. ஜனனி பதட்டமாகி வாசலுக்கு வந்து சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அங்கே சக்தியும் கண்ணப்பனோட அப்பாவும் ஆட்டோவை விட்டு இறங்கி நடந்து போய் ஒரு ஆளுகிட்ட ஐயா கண்ணதாசனை தெரியுமான்னு கேட்க, அவங்க 2 பேரும் குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. ஜனனி வீட்டுக்குள்ளே போய் குணசேகரனை பார்த்து சக்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ குணசேகரன் சேரை விட்டு எந்திரிச்சு மாடிக்கு போக, ஜனனி குறுக்க போய் நின்று இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறீங்க, பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி கோபமாக கத்த, குணசேகரன் ஜனனியை கீழே தள்ளி விட்டுட்டு மாடிக்கு போயிடுறாரு. ராமேஸ்வரத்தில் சக்தியும் கண்ணப்பனோட அப்பாவும் தனுஷ்கோடிக்கு போக மணல் பாங்கான இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ 4 ரவுடிங்க வந்து சக்திகிட்ட சண்டை போடுறாங்க. 3 பேர் சத்தியை பிடிச்சிக்க, அதில் ஒரு ஆள் கத்தியை எடுத்துகிட்டு சத்தியை நோக்கி வராரு. ஸோ இன்றைக்கி எபிசோட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.